பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஒரு குழந்தை பேறு அடைவதற்கான ஒரு உறுப்பாக மட்டும் பார்க்கப்படாமல் பியூபர்ட்டிலிருந்து மெனோபாஸ் வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த சினைப்பையிலிருந்து முட்டைகள் வளர்ந்து அதிலிருந்து ஹார்மோன் சுரந்து 8 வயசு 7 வயசு இல்லை 10 வயசுக்குள்ளரே நிறைய பேர் வந்து இன்னைக்கு சீக்கிரமாக ஏர்லியாக பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சிலர் 18 வயசு ஆகியுமே வந்து பூ பெய்தக்கூடிய தன்மையை எட்டுறதில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, பர்கர் அல்லது வந்து பொட்டேட்டோ சிப்ஸு, ஃப்ரைட் ரைஸோ ஒரு பரோட்டாவோ இப்படியே கொடுத்துட்டு நம்ம வந்து டைஜஸ்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கான சர்க்கரை வகைகள் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்னால ஒரு ஆணுக்கான ஹார்மோன் அதிகமாகும் போது இந்த 2 சைடுமே வந்து நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்கும். Ethnic Healthcare. Ethnic Healthcare. பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஒரு குழந்தை பேறு அடைவதற்கான ஒரு உறுப்பாக மட்டும் பார்க்கப்படாமல் அதுதான் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கான முழு ஆணி வேராக அமையுது. அதுலேயும் குறிப்பாக பியூபர்ட்டிலிருந்து மெனோபாஸ் வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்பராக அந்த சினைப்பையிலிருந்து முட்டைகள் வளர்ந்து அதிலிருந்து ஹார்மோன் சுரந்து ஏற்படும் போது ப்ராப்பராக நடந்தாதான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான மன ரீதியான அழகு ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் அவங்களால சந்தோஷமாக பெண்மையை மேற்கொள்ள முடியும். இப்போ ஒரு பெண் வந்து பூ பெய்துறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ப்ராப்பரான ஏஜ்லேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணாமையும் போயிடுறாங்க. ஒரு சிலர் ரொம்ப ஏர்லியாகவும் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. 8 வயசு 7 வயசு இல்லை 10 வயசுக்குள்ளரே நிறைய பேர் வந்து இன்னைக்கு சீக்கிரமாக ஏர்லியாக பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சிலர் 18 வயசு ஆகியுமே வந்து பூ பெய்தக்கூடிய தன்மையை எட்டுறதில்லை. அப்போது அவங்களுக்கெல்லாம் ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணும்போது ஏன் வந்து லேட்டாக அவங்க பூ பெய்துறாங்கன்னு பார்த்தா கர்ப்பப்பை சரியாக வளர்ச்சி அடைகிறதில்ல, சினைப்பை ப்ராப்பராக வளர்ச்சி அடைகிறதில்ல. அப்போது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெண்களுக்கு நம்ம கொடுக்கப்படும் சத்துள்ள ஆகாரங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா உணவாதி செயல்கள்னால தான் நம்மளோட உடலுடைய ஆரோக்கியமே வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா கூட ஒரு கருப்பு எள்ளு அல்லது சமையலில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எப்படி வந்து அயல் நாடுகளில் வந்து ஆலிவ் ஆயில் ட்ரெஸ்ஸிங்காக ஊற்றுறாங்களோ அந்த மாதிரி நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்றது, பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது, கருப்பு எள்ளு ஒன்று டெய்லியும் கொடுக்கறது, கடலை மிட்டாய் கொடுக்கறது, இல்லை கொழுக்கட்டை கொடுக்கறது, உளுந்து களி கொடுக்கறது, அது உளுந்து களியோ அல்லது வெந்தய களியிலையோ கருப்பட்டி நல்லெண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கறது. இப்படிங்கும்போது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக கர்ப்பப்பை மற்றும் சினைப்பை எல்லாம் வந்து ப்ராப்பராக வளர்ந்து முட்டைகள் வளர்ச்சி அடைஞ்சு அவங்க கரெக்டான டைமுக்கு வந்து பருவம் எய்துவதற்கு இது எல்லாமே வந்து நம்ம அந்த காலத்திலேருந்து பின்பற்றிட்டு இருந்த ஒரு விஷயம். இதில் நம்ம தவறுனதுனால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இதெல்லாம் வந்து நான் சொன்ன இந்த உணவுகளை இயற்கையாகவே நம்ம வந்து அந்த காலத்துல சப்ளை பண்ணிட்டு வந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் ஃபுட்டு, பீஸா, பர்கர் அல்லது வந்து பொட்டேட்டோ சிப்ஸு, ஃப்ரைட் ரைஸோ ஒரு பரோட்டாவோ இப்படியே கொடுத்துட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதில் எதுலையாவது ஈஸ்ட்ரோஜனோ ப்ரொஜெஸ்ட்ரான் சத்தோ மைக்ரோ நியூட்ரியன்ஸோ இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட்டில் துரித உணவுகளில் வந்து நிறைய விதமான கலப்படங்களும் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்றாங்க, கலர் பவுடர்ஸ் ஆட் பண்றாங்க, இல்ல நம்மள வந்து அடிக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பிஸ்கெட்ல இருந்து நிறைய விதமான சர்க்கரைகள், சுக்ரலோஸ் இந்த மாதிரி நம்ம வந்து டைஜஸ்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கான சர்க்கரை வகைகள் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ்னால சீக்கிரமாவே வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய தன்மையும் வந்து ஏற்படுது. ஸோ நம்ம அந்த காலத்துல என்னென்னலாம் உணவுகள் எடுத்தோம் அப்படிங்கிறது ஆர்கானிக்கா சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சரி ஏதோ ஒரு வகையில ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க கரெக்டான ஏஜ்ல அப்படின்னா கூட ஒரு பீரியட் வந்துருது, திருப்பி அடுத்த மாசம் என்னம்மா உனக்கு பீரியட்ஸ் வந்துச்சான்னு கேட்டா இல்லம்மா நல்லது தானே, நான் ஒரு வருஷம் 2 வருஷம் இப்படியே ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியாம அவங்க அப்படி அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியா ஓட்டிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இதுல பிம்பிள்ஸ் இருக்கு, இல்ல எம்பேட்டன் பால்னஸ் இருக்கு, எனக்கு மீச தாடி நிறைய வருது அப்படின்னு ஒரு அழகு சார்ந்த விஷயமாக ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது அப்பதான் அவங்க அம்மாட்ட போய் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, என்னவா இருக்குன்னு ஒரு டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. யூஸ்வலாவே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பெண்ணுக்கு பூப்பு சுழற்சி ரெகுலரா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அழகு சார்ந்து ஒரு ஆணுக்கான ஹார்மோன் அதிகமாகும் போது இந்த 2 சைடுமே வந்து நிறைய முடி கொட்ட ஆரம்பிக்கும், பிம்பிள்ஸ் நிறையா வரும், மீச தாடி நிறையா வரும், ப்ளஸ் பிக்மெண்டேஷன் கழுத்தை சுற்றி கருப்பாகிறது, இல்லை தொடையில் வந்து நிறைய கருப்பாகிறது, இந்த மாதிரி கருப்பான பேச்சஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஏற்படுது. யூஸ்வலாகவே டீனேஜில் நிறைய விதமான மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸில் இருப்பாங்க. இதில் பத்தாத்துக்கு இந்த மாதிரி PCOS இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து டோட்டலாக இம்பேலன்ஸ் ஆகும்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அடமெண்ட்டான ஒரு பெண்ணாக தெரிவாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறா, அட்லீஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல, அவளுக்கு வந்து நான் இதை செஞ்சு இது சாப்பிடுமான்னு பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சா கூட அது கீழே ஊற்றிடுறா, எனக்கே தெரியாமல் கீழே ஊற்றிட்டு அவப்பாட்டு ஸ்கூலுக்கு போகிறா, இல்லை நான் ஹெல்த்தியாக கொடுத்து விட்டா அதை வர ஸ்கூல்லேருந்து வர வழியிலே கீழே கொட்டிட்டு வந்துடுறா. ரொம்ப வந்து ஒரு அடமெண்ட்டான ஒரு விஷயமாக
அதிகமாகவோ அல்லது தேவையில்லாமல் கோவப்படுறது, எங்கேயாவது வெளியே கூப்பிட்டா கூட வராமல் ரொம்ப லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் வருது. ஏன்னா இப்போ நம்ம உடம்புல என்ன இருக்கோ என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம யார் அப்படிங்கிறதே வந்து தீர்மானிக்குது. அப்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா செரட்டோனின் ஹைக்கில் இருக்கும், கோவப்படுறோம்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறோம்னா கார்டிசோல் ஹைக் ஆகும், இல்லை ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து நம்ம ஒரு இடத்துக்கு ஓடுறோம் அப்படின்னா அட்ரினல் ஹைக் ஆகுது. அந்த மாதிரி நம்ம உடம்புல எந்தெந்த கிளாண்ட்லேருந்து ப்ராப்பரான சுரபிகள் வந்து சுரந்தாதான் நம்ம அதுக்கான ஒரு முழு அடையாளமாக ஒரு ஆளாக தெரியும். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம என்னதான் ஃபிட்டாக இருந்தாலும், நம்ம ட்ரெஸ் என்னதான் போட்டாலும், நம்ம எப்படி வந்து சோஷியலாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம யார் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்படுது. ஸோ அப்படி ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஒரு அடமெண்ட்டாகவோ அல்லது அழகு ரீதியாகவோ இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு தடவை இரெகுலர் பீரியட்ஸும் கூட இருக்கும்போது ஒரு அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்படிமே ஸ்கேன் பண்ணிட்டு நீர்க்கட்டிகள் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. தாய்மார்கள் என்னதான் சொன்னாலும் கேட்காம, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகும்போது நான் அதை பற்றி பார்த்துக்கிறேன், இப்போ என்ன அந்த கர்ப்பப்பை வச்சு நான் பண்ண போகிறேன், நான் என்ன குழந்தைய பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஓட்டுறாங்க. இன்னும் ஒரு சிலர் எனக்கு அட்டை மாத்திரை போட்டு பீரியட்ஸ் வந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏமாத்திக்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல நான் அவங்களே ஏமாத்திக்கிறாங்கன்னு சொல்றேன்னா, அந்த மாதிரியான அட்டை மாத்திரைகள், கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் 6 மாசத்துக்கு மேலே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச் டாக்டர்ஸே சொல்றாங்க. தெரியாம நிறைய பேர் ஒரு தடவை டாக்டர்கிட்ட வாங்கின பிரிஸ்கிரிப்ஷன் வச்சு வாழ்நாள் ஃபுல்லா கல்யாணம் ஆகிற வரைக்கும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம எதனால உங்களுக்கு பீரியட்ஸ் வரல அப்படிங்கிறத பார்த்து, ஏதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, டிஎஸ்ஹெச் ஹையா இருக்கா, முட்டை வளர்ச்சி ஆகிற அளவுக்கு நீங்க ஆகாரங்கள் சாப்பிடலையா, நைட் ஷிஃப்ட்ல இப்ப பெண்கள் ஒர்க் பண்றாங்க. இப்போ பொதுவா நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ற பெண்களுக்கு நிலாவோட சுழற்சி மூன் சைக்கிளோட ஒத்து போகாம தான் எல்லா பிரச்சனையும் வருது. நிறைய வீடியோல சொன்ன மாதிரி 28 டேஸ் எப்படி வந்து நிலாவோட சுழற்சி இருக்கோ அதே போல பெண்களுக்கும் 28 டேஸ் சைக்கிள் இருக்கு. அப்போ நீங்க அதை மேட்ச் பண்ணி வாழல அப்படின்னா கண்டிப்பா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆரம்பிக்கும். அப்போ ஒரு மாசம் வளரக்கூடிய முட்டை வெளியே வராம தங்குற நீர்க்கட்டிகள் தோன்றும். அந்த நீர்க்கட்டிகள் தான் பெண்களுடைய மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆன ஃபைப்ராய்டு, பல்கி உட்ரஸ், எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், இந்த மாதிரி கர்ப்பப்பைக்குள்ள எக்கச்சக்கமான கட்டிகளும் காலனிகளும் வந்து உருவாகிற அளவுக்கு வயிறே வந்து பெருசாகி கடைசியில் குழந்தை எங்கே தங்குறது அப்படிங்கிறதுக்கு அங்கே இடம் இல்லாமல் போகும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க, கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு குழந்தையே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் உயிரை காப்பாற்றணும், நீங்கள் கர்ப்பப்பை தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒரு சிவியர் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இந்த பிசிஓஎஸ் இருக்குது. உங்களுக்கே பிசிஓஎஸ் இருந்தாலுமே இது ஈஸியாக ட்ரீட்டபிள் தான், நம்ம இதை வந்து ட்ரீட் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிறத முயற்சி செய்யுங்க. அதாவது எல்லா விதமான பிரச்சனைகளுமே வந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் வந்து தப்பாக பண்ணதுனால தான் அது வருது. அப்போது லைஃப் ஸ்டைல் டயட்டை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம திருப்பி அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதே வந்து 70% முடியும் அப்படிங்கிற நீங்கள் நம்பி அதை முதல்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஜென்ரலி வந்து இப்போ பெண்களும் நிறைய ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுனால செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், உட்காந்துருந்தபடியே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், சாப்பிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். குறிப்பாக நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வெயில பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ செக் பண்ண விட்டமின் டி சிங்கிள் டிஜிட்ல எல்லாம் என்ன பண்ணும்? ஸோ அப்போ சிங்கிள் டிஜிட்ல இருக்கக்கூடிய விட்டமின் டினால ஃபர்டிலிட்டி ஆர்கன்ஸுமே ப்ராப்பராக செயல்படாமல் அங்கே பல விதமான பிரச்சனைகள், ஆண்களாக இருந்தால் ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாவது, பெண்களாக இருந்தால் முட்டை வளர்ச்சி அடையதில்லை. ஸோ உங்களோட விட்டமின் டிக்கு நீங்கள் அட்லீஸ்ட் மொட்டை மாடியிலையோ பால்கனிலையோ ஒரு 1/4 மணி நேரமாவது போய் நின்று வர மாதிரி பாருங்க. அதே போல அடி வயிற்றுக்கு ரத்த ஓட்டம் போற மாதிரி ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்கி ஒரு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸோ, தோப்புக்காரனோ, ஸ்குவாட்ஸோ, இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நேச்சுரலா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஈஸ்ட்ரோஜன் வந்து நார்மலாவே சோயா ப்ராடக்ட்ஸ், சோயா மில்க், மீல் மேக்கர், சங்க்ஸ், இதுலலாம் ப்ரோட்டீனும் இருக்கு, பிளஸ் ஈஸ்ட்ரோஜன் ஃபேக்டரும் இருக்கிறதுனால உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலேட் பண்றதுக்கும் வெயிட் ரிடக்ஷனுக்கும் ப்ரோட்டீன்னால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், இதுலயும் வந்து உங்களுக்கு நேச்சுரலா ஈஸ்ட்ரோஜன் இருக்கு. ஹெர்பல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமதுரத்துல இருக்கு, இல்ல மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸ்ட்ரோஜன் இருக்கு. பட் இன்னைக்கு எல்லாமே ப்ராசஸ்ட் மில்கா இருக்கிறதுனால அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் வரதுனால நீங்க வந்து கோகோனட் மில்கோ அல்லது ஆல்மண்ட் மில்கோ எடுக்க ஆரம்பிக்கலாம். யாரெல்லாம் மில்க், ஆல்மண்ட் மில்க் எடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்ட், பிசிஓஎஸ் இருக்கிறவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸோ அல்லது முட்டை வளர்ச்சி ஆனோவிலேஷன் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக நீங்க இதை வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் சப்ளை பண்ணாதான் முட்டை வளரும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிளஸ் ஃபைபர் கண்டென்ட் வந்து நிறையவே முக்கியம். இன்னைக்கு நம்ம உணவுல சாப்பிடுறது ஃபுல்லாவே கார்போஹைட்ரேட் புரோட்டீன், ரைஸ், தால், இல்ல ரைஸ் சிக்கன், இல்ல ரைஸ் மட்டன், இல்ல ரைஸ் ஃபிஷ், இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. பட் இதுல வந்துட்டு ஃபைபர் கண்டென்ட்டே கிடையாது. பத்தாத்துக்கு நம்ம இருக்கக்கூடிய ரைஸ்ல இருக்கக்கூடிய ஃபைபர் நார் சத்தியம் அந்த உள்ள, அதாவது பெரிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப்ல மொத்தமா எல்லா ஃபைபரையும் சுரண்டி விட்டு இன்னும் பாலிஷ் போடுறதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் கோட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த காலம் மாதிரி கைக்குத்தல் அரிசியில இருக்கக்கூடிய எண்டோகார்ப் நம்ம சாப்பிடும் போது தான் நமக்கு ஸ்லோவா அந்த ஃபைபர் வந்து சுகர் ரிலீஸ் பண்ணி ஜீரணத்துக்கும் சரி, கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல தங்க விடாம இருக்கிறதுக்கும் ஃபைபர் முக்கியம் அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல ஒரு கூட்டு ஒரு
ஒரு பொரியல், ஒரு கீரை அப்படின்னு சொல்லி காய்கறிகள் நிறைய இருந்தது. அப்போ நமக்கு வந்து மோஷன் ஃப்ரீயா போச்சு. கர்ப்பப்பையில அதிகமான வாயு தங்காத அளவுக்கு மோஷன் ஃப்ரீயா போனதான உடம்புல இருக்கிற காத்தெல்லாம் வெளியே போகும். அப்படி போகாம நிலையில கர்ப்பப்பைக்குள்ள போய் பூந்துட்டு தான் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்ட் கட்டிகள் இது எல்லாத்தையும் உருவாக்குது. அப்போ நார் சத்து நிறைந்த விஷயங்களை வந்து எடுத்துக்கணும். பிளஸ் டைமுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டைமுக்குனா நம்ம கையில கட்டி இருக்கிற வாட்ச் டைம் கிடையாது. உங்களோட பயாலஜிக்கல் கிளைமுக்கு சாப்பிட ஆரம்பிக்கணும். காலையில சூரிய உதயத்திலிருந்து இத்தனை நாளைக்குள்ள சாப்பிட்டாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். சித்தர் பாடல்லையும் இருக்கு. பிளஸ் சைனீஸ் மெடிசன்லயுமே வந்து சர்காடியன் தான் பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணும்போது காலையில ஒரு 4 to 5 மணிக்குள்ள பிராணாயாமம் பண்றது நல்லது. அதே போல 5 to 7 மணிக்கு குடலை சுத்தப்படுத்துறது நல்லது. 7 to 9 மணிக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், எஸ்பெஷலி லேடிஸ் வந்து 9 மணிக்குள்ள சாப்பிடுறது இல்ல. ஒன்னா குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் 10-11 மணிக்கு சாப்பிடுவேன். இல்ல ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நான் 10-11 மணிக்கு சாப்பிடுவேன். அதே அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு மிச்ச மீதி தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது நைட் வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெண்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டா இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து 9 o'clock உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அளவாக ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி ஏர்லி டின்னர் ஒரு 7 மணிக்குள்ள, அதாவது சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் செட் ஆகிற வரைக்கும் நம்ம சாப்பிடும்போது ஹெல்த்தியான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்போ காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணிக்குள்ள சாப்பிட்டு நைட்டு ஒரு 9-10 மணிக்கு தூங்கணும் அப்படிங்கிறது ப்ராப்பரான பயாலஜிக்கல் கிளாக்கா வச்சுக்கோங்க. என்னைக்காவது உங்களுக்கு ஒர்க் இருக்கு, இல்ல ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, இல்ல நான் வந்து லேட் மூவி பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற பட்சத்துல இமீடியட்டா அடுத்து வரக்கூடிய திங்கள், புதன், சனி இந்த 3 நாள்ல ஏதோ ஒரு நாளை சூஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாவே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சோ தட் அது ஒரே ஒரு விஷயம் தாங்க உங்களோட தூக்கத்தை தவிர்த்து அதனால உண்டாகும் கேடுகளை சரி பண்ண முடியும் சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆயில் பாத் அப்படிங்கிறது உங்களோட ஒரு தூக்கத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ நைட் ஷிஃப்ட் பண்றவங்க டெஃபினட்டா 4 days ஒன்ஸ் வந்து இந்த எண்ணெய் முழுக்கு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க. பிளஸ் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ், ஸ்குவாட்ஸ், தோப்பு காரணம் போடுறீங்க அப்படிங்கும் போதே உங்களுக்கு பாதி விஷயம் வந்து PCOS இருந்து நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம், சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம் இன்று உலக மக்களுக்கு கிடைக்கவே யோக சித்தி பெற்று தந்த சித்தர்களே பல ஓலைச்சுவடிகளை படைத்தனரோ படைத்தனரோ. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம் பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே. பல 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட சித்த மருத்துவம் இன்று உலகளாவியே மக்களை என்றும் காக்குமே.